நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. நியூட்டனோட பொது ஈர்ப்பியல் விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. இப்போ நம்மளோட பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இந்த வளிமண்டலம், இந்த அண்டத்தில் இருக்கிற எல்லா துகள்களும் ஒரு துகள் இன்னொரு துகளை வந்து ஒரு ஈர்ப்போட தான் இருக்கு, ஒன்று ஈர்த்து தான் இருக்கு. நமக்கு தெரியும் என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருமே பேரண்டத்தில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கோம், தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு பேரண்டத்தோட பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூமி நிலா எல்லாமே வந்து அந்தரத்தில் அங்கங்கே இருக்க மாதிரி இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று ஈர்த்து இருக்குது. எல்லா துகள்களுமே ஒன்று அட்ராக்ஷன் பண்ணி தான் இருக்குது. அதை ஈர்க்கிறதுக்கு அது ஒரு விசை ஒன்று அங்கே அதுக்கு நடுவில் செயல்படுது. அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் அவைகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்விகிதத்திலும் இருக்கும். இந்த நியூட்டனோட பொது ஈர்ப்பியல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு துகள் மற்றொரு துகள்களை ஈர்த்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ரெண்டுக்குமான ஈர்ப்பு விசை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னா, அந்த இரண்டு துகள்களுக்குமான நிறை, அந்த நிறை இருக்கு இல்லையா, இப்போது 2 துகள் இருக்குது, பூமி இருக்குது, நிலா இருக்குது அப்படின்னா பூமிக்கும் நிலாவுக்குமான நிறை, அந்த 2 நிறைகளோட பெருக்கற்பலனும் அப்புறம் இந்த ரெண்டுக்குமான மையத்தில் இருந்து இருக்கிற தொலைவு, பூமியோட மையத்திலிருந்து நிலாவோட மையத்துக்குமான தொலைவு இருக்கு இல்லையா, அந்த தொலைவோட இருமடி ஸ்கொயருக்கு. இப்போ ஒரு 5000 கிலோமீட்டர்னா 5000 ஸ்கொயர்னு போட்டுக்கணும். அதுக்கான எதிர்விகிதத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இவ்விசை நிறைகளின் இணைப்பு கோட்டின் வழியே செயல்படும். இந்த விசை வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, அந்த 2 நிறைகளுக்குமான இணைப்பு இருக்கு இல்லையா, அந்த கோட்டின் வழியாக செயல்படுது. அந்த 2 நிறைகளுக்கும் இடையில் அது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்விசை எப்போதும் ஈர்ப்பு விசையாகும். இவ்விசை நிறைகள் அமைந்துள்ள ஊடகத்தை சார்ந்தது அல்ல. அதே மாதிரி இந்த 2 துகள்களுக்குமான விசை வந்து எப்பவுமே ஈர்ப்பு விசை. அது எந்த ஊடகத்தில் இருக்குது, அதாவது எதில் இருக்குன்றது, காற்று இருக்கிற இடத்துல இருக்கா, காற்று இல்லாத இடத்துல இருக்கா, தண்ணியில் இருக்கா, அதெல்லாம் விஷயம் கிடையாது. அது ஊடகம் எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது ஈர்ப்பு விசை இருக்கும். M1 மற்றும் M2 என்ற நிறையுடைய இரு பொருள்கள் R என்ற தொலைவில் வைக்கப்பட்டுள்ளதாக கருதுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், M1ன்னு ஒரு பொருள், M2ன்னு ஒரு பொருள், இது ரெண்டும் R அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கப்பட்டிருக்கு. இவற்றிற்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை F ஆனது பொது ஈர்ப்பியல் விதிப்படி. இப்போ இது ரெண்டுக்குமான இடையில இருக்கிற விசையை நம்ம என்னன்னு சொல்லுவோம், விசைனாலே Fன்னு நோட் பண்ணுவோம். இந்த F பொது ஈர்ப்பியல் விதிப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி படம் 1.8 பாருங்க. இரு நிறைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி இருக்கிறது M1ன்ற ஒரு பொருள், கிரீன் கலர் பால் மாதிரி இருக்கிறது M2ன்ற பொருள். அது ரெண்டுக்குமான தொலைவு வந்து R அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் ஈர்ப்பு விசை ஆக்ட் ஆகுது. சரி, இப்போது நம்ம எழுதுவோம், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த விசை இருக்கு இல்லையா, 2 துகள்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஈர்ப்பு விசையை வந்து நம்ம எப்படி எழுதலாம், பொது ஈர்ப்பியல் விதியில் நாம் 2 பார்த்தோம். ஒன்று 2 நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு சமம்னு. அப்போது F டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M1 இன்ட்டு M2ன்னு எழுதலாமா. இன்னொன்று என்ன பார்த்தோம், 2 மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்விகிதத்தில் இருக்கும்னு பார்த்தோம். அப்போது F டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/r² அப்படின்னு எழுதலாமா. ரெண்டுமே Fோட வேல்யூ. அப்போ ரெண்டையும் ஒன்றா எழுதணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரெண்டையும் இணைச்சி எழுதணுன்னா F டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M1 இன்ட்டு M2 /r² அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குமா. இப்போ நமக்கு தெரியும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்றத ஈக்குவலாக மாற்றணுன்னா அங்கே நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டுன்னு ஒன்று ஆட் பண்ணணும். இது நம்ம மொத்தமாக எதை பற்றி படிக்கிறோம், கிராவிடேஷன்ஸை பற்றி படிக்கிறோம். அதனால் இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டண்ட்டாக எதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் Gயை ஆட் பண்ணுறோம். F இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G M1 M2 /r² அப்படின்றது ஃபார்முலா. இதுதான் 2 பொருள்களுக்கு இடையே உள்ள பொது ஈர்ப்பியல் விசையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் கேபிட்டல் G அப்படின்றது வந்து ஒரு ஈர்ப்பியல் மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து ரெண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த வேல்யூவை யார் சொன்னாங்க அப்படின்னா நியூட்டன் சொன்னாங்க. அதனால இந்த கேபிட்டல் ஜியோட வேல்யூவை ஈர்ப்பியல் மாறிலின்னு சொல்கிற மாதிரி நியூட்டனின் மாறிலி அப்படின்னும் சொல்லுவாங்க. நியூட்டன்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா கேபிட்டல் ஜி. கேபிட்டல் ஜிக்கு அவங்க சொல்லியிருக்க வேல்யூ என்ன, எஸ்ஐ அலகுகளில் நியூட்டன் என்ன வேல்யூவை சொல்லியிருக்காரு அப்படின்னா 6.674 இன்ட்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இதுதான் வந்து கேபிட்டல் ஜியோட மதிப்பு. இந்த கேபிட்டல் ஜியோட மதிப்புன்றது வந்து கான்ஸ்டன்ட். நீங்கள் எந்த ரெண்டு பொருளுக்கு இடையில ஈர்ப்பியல் விசை எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணுன்னாலும் அந்த இடத்துல நீங்கள் கேபிட்டல் ஜிக்கு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய கான்ஸ்டன்ட் வேல்யூ இதுதான். ஜியோட வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்டாலுமே 6.674 இன்ட்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2 அப்படின்றது தான் வேல்யூ. நியூட்டன் இந்த ஈர்ப்பியல் மாறிலியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நியூட்டன்ஸ் கான்ஸ்டன்ட், நியூட்டனின் மாறிலி அப்படின்னும் நாம் சொல்லலாம்.